அவங்கள ரெடி பண்ணு. பால் ஸ்டார்ட் ஆகட்டும். ஹாய் பாய். என்ன நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க? இல்லை பரவாயில்ல, நீ போடு. பாய். ப்ரூஸ் அந்த பால்லாம் அப்படியே கவர் பண்ணுமா இல்லை இப்படியே இருந்தால் போதுமா? இப்படியே இருந்தால் போதும். பால் போகிறப்ப அது திருப்பி அதை காட்ட வேணும். அதெல்லாம் தெரியல. போச்சு. அதுதான் இது. அப்படிலாம் பண்ணோன்னா நமக்கு ஃபுல்லாக எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஓ ஃபக், சரியான அடி. காலு கொஞ்சம் க்ரிப் வைக்க மாட்டுறாரு, லூஸாக விட்டு மாறாங்க. ஆட்டம் மாற்றலாம். யூடியூப் சேனல் ஆகும்போது பவுண்டரி போகிறப்பெல்லாம் ஏன்னா ஒரு பாட்டு போட்டு எதில் வந்து
இப்போதான் இல்லை இப்போ மாற்றிட்டானுங்க. அது இப்போதான் கொண்டு வந்துருக்கான். அதுவுமே அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. பிக்சல் என்ன ஆனாலும் வாட்ஸ்அப்பில் உடைய தான் செய்யும். அதனால எப்படி மாற்றி அனுப்பாலும் ரொம்ப நேரம் நம்பிங்க. கரகடாவில் நோபாலா தெரியலையா? போன பால் நோபால் லைஃப் போன பால் நோபால். லைஃப்ரா யூஸ் பண்ண. ஆமாம்மா இங்கே வாங்க மேடம். டபுள் 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 ஓடு ஓடு ஓடு. போடா டிஸ்டா பால் தூ. ஃபோன் போகிறோம் போலிங் வேணும். தேவைப்படாங்க அனுப்பிச்சுடுறேன். இல்லையா போல இருந்தானே கூப்பிடுங்க பார்த்துக்கலாம். நாங்கள் போலியா எல்லாம் கூப்பிட்டாங்க போகிறேன். வருவான் இங்கே வருவான். அனுப்பிட்டே வண்டியில் ஏறிடாதடா. நான் பார்த்துட்டா விட்றா. அவ்வளோதான் இந்த விஷயம். ஜெஸ்ஸியை கைட்டு பட்டு போயிடு. என்ன அசிங்கப்படுத்தியா? டபுள் டபுள் பாருங்க. அதாவது எனக்கு நெக்ஸ்ட்ல ஒரு ஃப்ளோர் ஒன்று பவர் பிளே பிடிச்ச உடனே ஒரு ஓவர் வருது. அந்த பால் ஒரு லெஃப்டியாக இருக்கும். அந்த டைமில் அந்த பால் கார்ல வந்து பைக்கா ஸ்கூட்டியா காரணா காரா ஸ்டார்ட் பால் பவுண்டரிடா. எல்லாம் போய் போனா போதும்.
ஹலோ ஹலோ எல்பியா புரியல Play bro. அப்படியே ஷாட் ப்ரோ.
பாரு ஒரு போதும் இல்லை. ஹைலைட்ஸ் வேணால் எடிட் பண்ணி போடுவோம். ஓப்பன் ம் Play it, bro. Play it, bro.
खेलने तो सब हमें बैटिंग करना है सर मैं भी चाहता हूँ बैटिंग करना Play it, bro. 20 GB கிட்ட இருக்குதுண்ணா. என்ன சொன்னா ஒரு ஓவர் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக ஓட விட்டுட்டு அடுத்த ஒரு ஓவர் ஃபுல் அதை இந்த கேப்பில் ஸ்டாப் பண்ணிக்கலான்ற சைட் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பால் வாடே இன்னும் கொஞ்சம் தூக்கி கூட இப்படி வச்சுக்கலாமா? இது இந்த ஆங்கிள் ஓகேண்ணா. மறைக்கிறாங்கல்ல இந்த ஆங்கிள் ஓகே. இது எந்த ஆங்கிள்? டூ ட்ரை பண்ணு ஓடியா குட் ப்ரோ என்ன அவுட் ஃபீல்டர்னா தேர்ட்டில் தான்ப்பா போகும். அவங்க தேர்ட் ஸ்லிப் கையில எல்லாம் போய் உட்காராது. இன்ஸ்விங் தான் விட்றான். இன்ஸ்விங் ஓகே. கேப்டன்ஸ்க்காக அவங்க கொஞ்சம் நல்லா ஏற்றுறான் பவுன்ஸ்லாம். ரன் வந்துனுக்குது நல்லா ஓகே தானே. ஒரு ஓவருக்கு ஒரு 6 ஏதாவது ஒரு லூஸ் ஓவர் மாட்டும் போது ஒரு 6 ஒரு 4ன்னு ஒரு 10 லாஸ்ட் 5 ஓவர் இஷ்டத்துக்கு இல்லை பால் கட் பண்ணி விட்டேன்னா நீ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓவருக்கு ஓவர் கட் பண்ணிட்டேன். டர்ஃபில் போட்டது அந்த டர்ஃபில் இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கிச்சு. நமக்கு இந்த ஷூ தான் நல்லா இருக்குது. அந்த ஸ்டட் இருக்கிறதுலாம் கர்ம மாதிரி இருக்குது. எது ஷூ சொல்கிறேன். இந்த ஷூவா? ஸ்டட் இருக்கிறதுலாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. போயிடுப்பா வேடான் படே வெளியில் போயிடுச்சா? சூப்பர் தண்ணி டர்ஃபுக்கு தான் செட் ஆகும். மேட்டுக்கெல்லாம் இது தான் பக்காவாக இருக்கும். ரேப்பு கொடுக்குறது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதுக்கு ஆடுறேன். ஸ்டட் எடுத்துன்னு மேட்டில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் கால் மாட்டிக்கும். கையில் ஆன் ப்ரோ லைஃப் ப்ரோ யூஸ் பண்ணுங்க ப்ரோ. லைவ் ப்ரோ கையில் பட்டு தான் போச்சு. அவன் 2 கை அவன் மட்டும்தான் பேசுகிறேன். நேத்தன் எலிஸ் மாதிரி போடுறாப்புல. அவனை பார்த்தீங்களாண்ணா நேத்தன் எலிஸு ஜேமி ஓவர்டன்னு பயங்கரமாக ஆடிங்கிறானுங்க. ஜேமி ஓவர்டன் எப்படின்னா வச்சிடலாண்ணா டீம் 11ல். ஜேமி ஓவர்டன் சூப்பராக போடுறான். அட்டுன்னு அடிக்கிறான். அங்கேயும் போயிட்டு இதுவான் பேசாமல் அங்கே பவுலிங் வந்தால் அங்கே போயிட்டு இருப்பேன் நான். ஆமாம் போயிருப்பீங்க. ஆஹா நம்ம ஃபுல்லான்னு தான் விளையாடு. ஸ்லோயர் நான் டெக்னிக்காக விட்டாப்பா டோர்னமெண்ட்டு. அப்படி எடுத்து போட்டுக்கிற மாதிரி. யூஸ் பண்ணிக்கோ ப்ரோ. போட்டுற வேண்டியதுதான். டேல் ஸ்ட்ரெயின் மாதிரி ஆக்ஷன் தான் வந்து லைட் ஆகுது. ஆனால் நல்ல பிளானிங் பா. நேராக பார்த்துட்டு லீன் பண்ணணும். அதான் லைக் அந்த ஃபாலோ த்ரூ உள்ள பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. ரிலீஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த மிஸ்டேக்கை நான் மாற்றி குனிஞ்சிட்டேன்னு வச்சுக்கேன். பெருசாக பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது
பார்த்தேன் கண்டிப்பாக. ஒரு 5-6 ஓவர் விக்கெட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பிளானை மாற்றோம். லாஜிக்காக எல்லா டீம்லேயும் பண்ணுற வேலை தான். ஸ்பின்னரே போடல அவனுங்க இன்னும். ஏன் ஃபஸ்ட்டு ஓவரே ஸ்பின்னர் தானே போட்டான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓவரே அவன் தான் போட்டான். அதான் அதுக்கப்புறம் வேறு யாரும் போடல. பதினஞ்சு ஓவருக்கு வரைக்கும் இவனுங்களே ஸ்டாண்ட் பண்ணி ஆட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போகிறவன் எல்லாம் அடிக்கலாம். கையில் சொல்லி வாய முடியல. மூணில் போடுறான். என்னப்பா இது? ஆமாம்மா இப்போ தான் போய் கழட்டுறானே. போயிடுச்சா? வாங்க ஒரு பால் கொஞ்சம் இன் அவுட் ட்ரை பண்ணுவேண்ணே. பேட்டுக்கு டேரெக்டாக போடாத, கொஞ்சம் லாங்லேயே நின்று இன் அவுட்டே போடு. இல்லை ஸ்லோ பால் போட்டு ட்ரை பண்ணு.
அது பயங்கரமான செம்மாக்கா அவங்க. நல்ல டாக்டர். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அசிங்கமாலாம் பேசாதுப்பா அது. தேவையானது தான் பேசுவாங்க. நல்லா இதுவாகுது நேச்சுரலாகவே. ஆனால் பழைய பாலம் இருந்தால் பார்த்து அடிச்சு போடுவாங்க. குத்தி ட்ரை பண்ண நேரம் அவன் பேட்டுக்கு போடாது. அவ்வளோதான். குத்துனதுக்கப்புறமா அவனை ரியாக்ட் பண்ண விடு. ட்ராக்ஷன் லைட்டாக மாறி இருக்குல்ல இந்த மாதிரி இல்லாமல். இப்போ நான் போகிறேன் பாரு 2 பால். ட்ரில்ஸ் தான் நான் ஃபோக்கஸே பண்ணுறேன். மட்டும் தான். ம் ம் ஓகேவா? ம் அந்த லெக்கும் ஹெட்டும் லெக்குன்றதை பொறுத்து தான் நம்ம போடும்போது பால் 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 அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் கிடைக்குதுடா பிச்சு. அது ஆக்சுவலி வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியாத பால் பார்த்தீங்களா? சூப்பர். பட் பாலை வந்து ரிலீஸ் பண்ணு 2 பால் அடி, 2 பால் ரிலீஸ் பண்ணு. அடின்றதுல நீ இங்கேயே ரிலீஸ் பண்ணுறத இப்படி ரிலீஸ் பண்ணால் ரிலீஸு, இப்படி ரிலீஸ் பண்ணால் அடிக்கிறது. ஓல்டு பாலை கொஞ்சம் அடிக்கணும், நியூ பாலை ரிலீஸ் பண்ணணும். இது ரிலீஸ் லட்சணம் வருதா? நல்ல பொசிஷன் கிடைக்கும். Adam Strikers. Hey, shot buddy. 6 yeah, super. Huh? அப்படி இல்ல அது கீழ அந்த இது எல்லாம் போயிடுச்சு. அப்படிதான் ஏற்றி விடுவோம். இந்த இது மோட்டரில் போகிற பாஸ் Played by played.
வாங்கிக்கோ. பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் டவுன் பண்ணும். இது எப்படி டவுன் பண்ணுறது? டவுன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வானம் தான் நிறைய தெரியுது, கிரவுண்டு கம்மியாக தெரியுது. சூப்பர் ஷாட்யா. குட் ரன்னிங் பரேஷ். இது கொஞ்சம் டவுன் பண்ணி விடு. இதான் லோ, இதோட கீழே லைட்டு கொஞ்சம் டவுன் பண்ணு. ஓகே. ஏன்னா வானம் தான் நிறைய தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சுக்கானே. பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சுக்கா. இன்னும் அந்த வெளிச்சம் பயங்கரமாக அடிக்குது. அது நமக்கு அப்படி தெரியும். இப்போ என்ன தான் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓய் நீ அதை விட்டு இதே அதான் தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேற மாதிரி. நீ ஆட மாட்டேன்ற, வேற எவனையும் ஆட விட மாட்டேன்ற. எல்லாம் ரிஸ்க் இருந்தா வாணாண்ணா. பார் பாத்தியா, பேடு கட்டலன்னு உனக்கு வெளில போட்டா தூக்கி அடிக்கிற. ஷாட் பிளேடு ப்ரோ. இது ஒரு 7 இல்லை இருக்கிட்ட இருக்கும். அதான் போயிடுறாங்க. இனிமேல் ஈத்தாச்சா போதும். இனிமேல் விக்கெட் விடுறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. 7 ஓவர் தான் இருக்குது. பின்னாடி எத்தனை 6 விக்கெட் இருக்குதா? 10 பேரும் பேட் ஆகிடும். நீங்கள் ஈத்தாச்சா போதும். 12 இருக்கும். 12 11 வரைக்கும் பேட்டிங் தான். 12 பேட்டிங் தான் ஆக்சுவலாக. கேப் பாக்கலாம்ண்ணா. ரொம்ப டைமிங் கிடைக்கும். ஷாய் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் காஷியஸாக இருந்தால் 15 ஓவர் வரைக்கும் விக்கெட் விடாமல் ஆட சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடுவாங்க. பரவாயில்ல, ஓவர் 110 கிட்ட வந்துடுச்சு. ஐ திங்க் இது 15th ஓவர்னு நினைக்கிறேன். ஒரு 170 வந்தால் சூப்பராக இருக்கும். 150 இதுக்கு செம்ம ஸ்கோரு. ஏன்னா பால் இதுக்கப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு ஏறும். 170 இப்போவே பால் ஏறுது பாரு. யூஸ் பண்ணுங்க ப்ரோ. நோ பால். Come on bro, free number 6 பாரு.
வீட்டில் ஸ்டம்பிங் கூட கிடையாதா? வீட்டில் ரன் அவுட் வந்து ஸ்டம்பிங் கிடையாது. ஸ்டம்பிட்ன்றது கீழே போட்டு எடுத்து வச்சா ரன் அவுட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டுலாம். அதான் இப்போ க்ளோஸை வாங்கி கீழே போட்டு எடுத்து அடிக்கணும். ஆமாம். போயிடுச்சா பேடே. வெளியே 5 ஓவரா சைட் சேஞ்ச் பண்ணுறாங்களா? அதான் இந்த ஓவர் முடிஞ்சாதானே. அதான் இன்னும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இப்படி இப்போ எப்படி இருக்கு வியூ? ஆனால் அது இப்போ சாஞ்சுது பாரு. அதுக்கு மேலே ஹைட்டையும் குறைக்க முடியல. இதுக்கு தான் பிரச்சனையாகுது. கொஞ்சம் ஏற்றி இது கொஞ்சம் வெளில வச்ச மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகேல்ல? கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தூக்கி இப்படி கொஞ்சம் காரம் வருவாங்க. ஏன்னா அந்த பவர் பட்டன் ஆண்ட வந்துடுது. ஓகேங்க. ஓகே. பின்னாடி எதனா ஒன்று வைக்கணும் பாருங்க. பேப்பர் ஏதாவது வச்சுட்டேன்னு வச்சுக்க, இது கொஞ்சம் வெளியில் வரும். நான் துணி வச்சுருக்கேன் கீழே. அவ்வளோலாம் வேணாம். இந்த இது இருக்குல்ல, இதுக்கு நடுவில் எதாவது வச்சுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக இப்படி நின்றோம். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ. இதை தூக்கி இது கடியில் எதாவது ஒன்று வச்சுட்டு கிரவுண்டு கரெக்டாக வந்துச்சா இதோ இது. அப்போ இதான் கொஞ்சம் ஏற்றி வைக்கணும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, இது கொஞ்சம் ஏற்றிக்க. சைட் சேஞ்ச் பண்ணும்போது பண்ணலாம். இது ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தான் பாருங்க மேலே. பர்ஃபெக்ட்டுப்பா. பர்ஃபெக்டாக இருக்கு பாரு. இன்னும் கூட கொஞ்சம் இறக்கலாம் இந்த சைடு. பாலையே நல்லா வாட்ச் பண்ணுறது நல்லாயிருக்கு. சென்டர் வச்சுருங்க. சென்டர் ரொம்ப வெள்ளை. ஓகேங்களா? ஆஃபில் போனால் ஆஃபில் வச்சுக்கலாம். லெக்கு நல்லா கவர் ஆகட்டும். வந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்குப்பா. கரெக்டாக இருக்கா? இது கூட கொஞ்சம் இந்த சைடு இறக்கலாம். ஓகே இல்லை? ட்ரைப்பா சூப்பராக இருக்குது பாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் இறக்கி இன்னும் கொஞ்சம் ஏற்றி கரெக்டாக இருக்காப்பா. நேரா? ஓகே. நோ பால். யூஸ் பண்ணா கமாண்டா. 120 வந்துருக்குமா இப்போ? 5 ஓவர் விளையுது. 5 ஓவர் 170 கொண்டு வந்துட்டோம். ஓய்டு சொல்லு. ஹார்டில் டயர்டாயிட்டாங்க அவங்களும். அது முடிஞ்சு அடுத்த மேட்ச் 2 மணிக்கா நமக்கு ஃபைனலு? ஆமாம். இப்படி வைக்கணும். இப்படி இல்லை, இப்படி வைக்கணும். கீழே ஒரு சட்டை கல் இருந்ததுன்னா வைக்கலாம்.
எனர்ஜியை விட்டாங்க. இனிமேல் அச்சாடணும். பின்னாடி ஆளுங்க டீம் எனர்ஜியை விட்டாங்க. இவங்கள சொல்கிறீங்களா? தனுஷ் தான் எனக்கு தெரிஞ்சு இறங்குவான். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். பேசவே இல்லை அவங்களுக்குள்ள. அது தாண்ட மாட்டேன் நான் பாலு. இதுப்பா நமக்கு தாண்ட கவலைப்படாத. ஏன்னா அவங்க யாரும் பாலை போடலை, உருட்டுறாங்க, சொடுகு பாலாக போடுறாங்க. நம்ம ஆளுங்க அடிச்சு தான் ஆடணும். நம்ம ஆளுங்க அடிக்கலை, தட்டுறாங்க. இங்கே எல்லாமே டென்னிஸ் பால் பிளேயர்ஸ், ஏதோ ஒன்று 2 பேர் தவிர. ஸோ அதனால் பால் போடுறது இல்லையே. ரெக்கார்ட் போட்டோன்னு வச்சோம்ல. ஹேய், என்னடா விளையாடுறானுங்க? விட்டானுங்களா? போடா. இல்லை, 4 ஓகே. செகண்ட் திங் 3 பேர் தான் வெளியில் இருக்கானுங்க 30 yardsக்கு வெளில. ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் விடுங்க. இந்த கேப்பில் இவ்வளோ தட்டி விட்டாருன்னு வச்சுக்கேன், ஸ்விட்ச் ஷாட் மாதிரி ஆடினாருன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். வந்து ஓட விடலாம். நம்ம நிற்க சொன்னோம், அவங்க தான் நிற்கிறாங்க. 5 பேர் வெளியே நிற்கலாங்களா? அடிச்சுதான் அவுட்டு. கண்ட்ரோல் வராது. அதான் இருக்குது. அப்பு இருந்தால் அடிக்கலாம். ஸோ ஓகே, பேட்ஸ்மேன் பேக் டு தி ஆக்ஷன். நல்லா ஆடுறீங்களா ஆர்எஸ்பில்? இல்லை நான் இப்போ தான் வராரு. செகண்ட் மேட்ச்சுக்கு ஆர்எஸ்பி. ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்கே ஆடினீங்களா? அதே தான் இதே நைஸ் நைஸ் பாய். 4 நைஸ் ரா பாய். ஜெயிச்சுனா போனால் ஒன்றும் யோசிக்க வேணாம். ப்ரெஷர் சும்மா எப்படி ப்ரெஷரில் வேணும். ஓவர் 2-3 ஓவர் தான் கொஞ்சம் க்ளோஸியாக. 2 ஓவர் உங்களுக்கு தேவை. 2 ஓவர் தான் போடும். பட் வாட் ஹீ திங்க் தட்ன்றது தான் இருக்குது. அவன் என்ன திங்க் பண்ணுறான்றது தான் இருக்குது. வேறு மதன் தானே கீப்பர் இப்போ? வகையில் நல்லா தான். அவர்லாம் ஸ்டம்பிங் கூட அடிப்பார். என்னையா ஆயிடுச்சு. கீப்பிங் மாற்றிக்கிட்டு ஸ்பின் பாலுக்கெலாம் இது போட்டுருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட் ஓவர் போட்டவர். சொடுக்கு பால் போடுறாரு. சொடுக்கு. வாய்ப்பில்லை 150 வந்துருக்குமாண்ணா? ஒரு 140. இது 4 ஓவருக்கு இல்லையா இதோட சேர்த்து? லெக் அம்பையர் அது. 1 2 3 4 இதோட சேர்த்து 4 ஓவரில். ஆமாம். கம்மி நோ பால்றாரு. 5 பிளேயர் லெக் சைடில் இருக்காங்க. சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்கள். கேப்டனை கூப்பிட்டு சொல்லு. ப்ளைம் பண்ணுங்க. மதன் மதன் லெக்ல எத்தனை இல்லையா? எங்க சேஞ்ச் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் 10 பிளேயர், 11 இல்லை. ஓகே, ஸ்கோர் இஸ் அப். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். 150 வந்துருக்கும்டா கையில். 10 லட்சம்.
வாராண்டா இவ வெளுத்து கட்டும் சிங்கம் தாண்டா. வெளில போகிறான் பொறுமையாக நடந்தது நாய். சென்ட்ரல் விட அவன் சென்ட்ரல் விடு. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக அடடே. ஓ இவரோட எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை பிடிங்க சிவா. பேட்டை பிடிங்க தனுஷ். ஒரு தனுஷ் வெளில போய் இன்னொரு தனுஷ் சொல்ல போகிறாரா? இது 3 தனுஷ், அவர் தானு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா கரெக்டாக தெரியுதா நம்ம பசங்களோட ஃபேஸு? ஒரு 5ல் வச்சுக்கோ. 5.9 கூட இல்லை, 5ல் வச்சுக்கோ. நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 3 வச்சுக்கலாம். 3 ரொம்ப வைடுப்பா. இது ஓகேல? ஓகே, அப்படியே விட்டு போடு. ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் மாதிரி வெளியில் போட்டு. ஏய் அந்த தனுஷ் எங்க விட்டான்? சாட்டு ப்ரோ. தனுஷ் பவுலிங்ல இதே மாதிரி கண்டினியூ பண்ணி தாராளமாக பண்ணலாம். சூப்பராக பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பூரா டென்னிஸ் பிளேயர்ஸு ஆட மாட்டானுங்க. அவங்க நம்ம எவ்வளோ கேவலமாக போட்டாலும் நம்ம சூப்பராக விளாட்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைப்பா, நம்ம ஃபுல்டாக சொல்லி போடாது. ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த நிற்கிறான் பாரு, கரெக்ட் செட் போட்ட ஒருத்தன் பயங்கரமாக பேட்டை ஸ்விங் அடிப்பான். எப்படி போட்டாலும் சரி. அவனை போன தடவை 5 இன்ஸ்விங் போட்டேன். த்ரோஸ் மட்டும் வேணாம். இப்போ கூட போகிறேன். என்னடா டெத் ஹவுஸில் போய் ஸ்லிப் வச்சு ஓட்டுறானுங்க பைத்தியாங்க. அதாவது பிரெட்லி போட்டால் கூட நிற்க மாட்டான். ஸ்லிப்பு நிற்க மாட்டான். 3rd மேன் தான் நிற்கணும். ஏன்னா ஸ்லிப்பு போச்சுன்னா, ஏன்னா டெத் ஓவர்லாம் கொண்டாந்து போட்டான்னா சிங்கிளுக்கு பார்ப்பானுங்க, வந்து அவுட்டுக்கு பார்ப்பானுங்களா. சிங்கிள்லாம் எடுக்க பார்ப்பானுங்க. 4 கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. 5 விக்கெட் விழுந்துருக்குது. இன்னும் இருக்கிறது 4 ஓவர், 3 ஓவர் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாம் அடிச்சு தான் ஆட போகிறாங்க. ஓவருக்கு ஒன்றுனா கூட அடிக்க தான் பார்ப்பானுங்க. எந்த தைரியத்தில் இவனுக்கு ஸ்லிப் வச்சு ஆடுறானுங்கன்னு கேட்டுங்க. ஸ்லிப்பு கூட அவன் பால் போடலையே. பால் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக்கில் விழுது. திறமையாக ஆடுவானுங்க. ஐயோ மிஸ்ஸு மாட்டின் தான் பறந்துட்டுருக்கும். அவன் போடுறது ஃபுல்லாக யாக்கர் பாலாக போடுறாங்க. யாக்கர் பாலுக்கு ட்ரை பண்ணுறவங்க போயிட்டு ஸ்லிப்பில் ஆளுக்கு வச்சுருக்கிறேன். இது லோ புட்டாஸ் யாக்கர் கூட இல்லை. யாக்கருக்கு ட்ரை பண்ணவன் தான் லோ புட்டாஸை போட்டிருக்கான். இல்லை அது மோஸ்ட்டாக யாராக இருந்தாலும் அது வந்துடும் அந்த இன்டென்ட்டு. இந்த கேப்லாம் நல்ல கேப். பைக்கை ஏற்பட ஸ்ட்ரைட்லேயே அடிக்கிறியாடா. மடைக்கு இப்படி வைக்கணும். அவர் ஃபீல்டை பார்க்காம ஆடுங்கிறாரு. நீ பேசுங்க. அவர் பேர் என்ன பேர்? ஐயோ நல்ல பேர் வச்சு தனுஷ். நான் சேகர் தனுஷ். சேகர் பேர் தெரியல. வெளியே 3 ஓவர் இருக்கா? 2 ஓவர் இருக்கா? 3 ஓவர் போட்டானா? பவுண்ட்ரி இங்கேருந்து பவுண்ட்ரிட்டு அப்புறம் ஓடுறான் தனுஷா. மாற்றி கீத்தி பேசாது. அவன் பார்த்து ஓடுறான். இல்லை இங்கேருந்து பவுண்ட்ரிடானா அப்போ நிற்க தான் செய்வான். சூப்பர் பேட்டிங் ப்ரோ, அருமையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. உங்களோட டோர்னமெண்ட் அந்த இன்டென்ட் செம்ம. இன்டென்ட் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு. 50 ப்ரோ, சூப்பரா சௌரவ். பேட்டா ப்ரோ. தனுஷ் பேட்டா தனுஷ் சௌரவ் இங்க ஓச்சை மேடம். ஏய் தனுஷ் யூஸ் பண்ணிக்கோ. ஃபீல் செட் அப்படி ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. ஃபீல் செட்டே இல்லை. டெத் ஓவரில் போய் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சு போடுறாங்க. 10 பேர் இருக்காங்க. அவங்க டீமில் 3 பேர் தான் அவுட் ஃபீல்டு. அவங்க டீமில் யார் கேப்டன் பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாம் ஒரு ஃபீல்டு கேட்குறாங்க. அதான் ஒவ்வொருத்தரும் மாற்றி கத்திக்கிறாங்க. நம்ம டீம்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இப்போ நான் வந்து சொல்லி தான் உள்ளே கூட்டி போகணும். நீங்களும் மதன் நம்ம மட்டும் டெசிஷன், வேறு யாரையும் பேசக்கூடாதீங்க. நானே பேசக்கூடாதுப்பா. இல்லை சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பவுலர்னு போது நான் வந்து ஃபீல்ட் செட் பண்ணலாம். எனக்கு இது வேணும்னு கேட்கலாம். நம்ம நம்ம கேப்டனாக இருந்தால் நம்ம மட்டும் தான் பண்ணிக்கணும். மற்றவங்க வந்து சும்மா ஐடியா தான் கொடுக்கணும்.
இப்போ நான் ஒரு பவுலராக போகிறேன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபீல்டு வச்சிங்கன்னு சொல்லி நான் கேப்டன் தான் கேட்குறேன், நீ போய் அங்கே நில்லு, அப்படி போகாத, இப்படி வைக்காதன்னு பேசக்கூடாது. ஆனால் இங்கே எல்லாருமே பேசுவானுங்க. அது வந்து அஃப்ரோஸ் நாய் ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த நாய் லபோதி போட்டு கத்திக்கிட்டே இருக்கான், மச்சான் இங்கே நில்றான், மச்சான் இப்படி போடுறான் நாய். மச்சி 2 ஓவர் தான் ஆடு. தலை போலிங் முடியுங்களா? பேசா கீப்பர் இருக்கு மதன் அவங்க டீம் ஆடி ஒன்றை அடிக்கிட்டு போகிறோம்ல, ஏன்னா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நிற்கிப்பாங்க, பக்கத்துலேயே நிற்பாப்புல. சொன்னேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்போட நிற்கக்கூடாதுன்றது வேலையை. 4 கரெக்டாக சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நிற்கக்கூடாது, தேர்ட் மேன் தான் வரணுன்ட்டு. அவங்க டீமில் இது ஏற்கனவே 10 பேர் தானே, அவங்களும் 4 பேர் நிற்கணும், அதான் போட்டாங்க. அதனால தான் அந்த சீல் நிற்காது. 1 2 3 4 இப்போ தான் ப்ரோ 4 முன்னாடி 3 நின்றுந்தானுங்க, 3 பேர் நின்றுந்தானுங்க. இல்லையா? ஆமாம் கேட்க வந்தானு ப்ரோ. வெளியில 3 பேர் நின்றுந்தானுங்க, உள்ள 3 பேர் இல்லை உள்ளலாம் நின்று அம்பேரே காரி துப்பிருப்பான். தப்புன்ற. இப்போ இவன் நிற்கிறதே தப்பு, டீப் இதில் வந்து நிற்கணும், நின்னாதான் இந்த மாதிரி எட்ஜில் கேட்ச் ஆகும். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக லெக் சைடு கவர் பண்ணிக்கலாம் பார்த்தேன். ஆக்சுவலாக அவன் 3/4 ஏன்னா 3/4 நின்றுந்தானா கேட்ச் அது. அதான் சார் சொன்னேன், நீ 30 yardsல நின்றுந்தானா அது கேட்ச், 30 yardsல நின்றுந்தானா நகரவே தேவை, கையிலே வந்து நம்ம தான் கமெண்ட்ரி பண்ணிக்கிறோம். நம்ம போலிங் போடுற பேரை கமெண்ட்ரி பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம யார் சூப்பர் சப் அது அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஷாட் பாய் செம்ம சிக்கிடாரே, சிக்கி ஷாட் ஆடுறானே. ஆனால் என்ன அந்த பார்ட்னர்ஷிப் இப்போ இந்த லெவல் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கி பேட்டிங் நல்லா விடுறா அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அடிக்கணும். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் இல்லை பாருங்க, அதுதான் மேட்ரு. நீங்கள் ஒரு 50 runs பார்ட்னர்ஷிப் சாலிடாக அடிச்சிருக்கீங்க, அந்த 50 run பார்ட்னர்ஷிப் தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. அவங்கள வந்து விக்கெட் எடுக்க விடாமல் போடுறது, மாற்றி மாற்றி போட விட்டது. மச்சி 2 ஓடு பொறுமையா ஓடு. அழுதி கோ ரன்னிங் come on energy bro. வாடா சரி ஹாய் ஹாய் வேற மாதிரி பாய். நான் தான் சொன்னேன்ல 10+ போது சரி ஓகே ப்ரிப்பேர் ஆகிறேன். எதுங்க பாட போடுங்க. Come on bros. Wala. Two bala. நான் ஓடி இருக்கலாம்ண்ணா.
கமான் ப்ரோ பவுண்டரி பாருங்க லாஸ்ட் 2 பால்